ரொம்ப முக்கியமான நாள்ல இல்ல இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பலங்குளத்துல நம்ம எல்லாம் தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமா இது உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பல்வேறு துறையினர் ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை மாற்றி மாறி பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்துல டைரக்டர் ரஞ்சித் என்ற ஒரு கற்பூரம் ஏற்றலைன்னா எல்லாருமே தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. அது பயமா இருக்கு. ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகள்ல சில பேர் அட்டென்ஷன் அதாவது அண்ணாமலை அவங்கள பற்றி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் சுற்றுறாங்க, அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்கள பற்றி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி பேச நான் விரும்பலை. மார்க்கெட் இல்லாத நடிகர்கள், மார்க்கெட் இல்லாத டைரக்டருக்கெல்லாம் நாங்கள் பேசி அவங்களுக்கு டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும். அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்கக்கா நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும். நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து 1952 ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததிலிருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலைங்கண்ணா, ஆர்டினன்ஸும் போடல, உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி 10 ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க, 25 கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில். இதுக்கு யாரோ ஒருத்தர் கருத்து சொல்கிறேன், நான் என்ன சொல்ல முடியும்? என் வீட்டில் நான் விளக்கேற்றினேன், உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றல, உங்கள் பிரச்சனை அது. கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ அண்ணாமலை பேசினா பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பலை. அது அவருடைய கருத்தில் நான் சொன்னேன்னா, நாங்கள் சொன்னோமா? பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா? ஒரு நிமிஷம். RSS சொல்லிச்சா? ஒரு நிமிஷம். யார் சொன்னாங்கண்ணே? கற்பூரம் ஒரு நிமிஷம். கற்பூரம் ஏற்றவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் மூளையை போய் ஓப்பன் பண்ணி கேளுங்க. அந்த மூளையில் எந்த செல் அப்படி சொல்லிச்சு, அந்த செல் யாரு, அந்த செல் என்ன ஜாதி, அந்த செல் என்ன மதம், அந்த செல் என்ன கட்சின்னு அந்த மூளையில் போய் கேளுங்க. நான் சொன்னேன்னா இல்லைண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் இந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லியிருக்காருன்னா பதில் சொல்கிறேன். இல்லைண்ணே RSSல இந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அவருக்கு சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். அவரே தூங்கி எழுந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாளை காலையில் சொல்லுவார் இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு, அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா? அவன் ஃபேமஸ் ஆகணும், மார்க்கெட் இல்லை, படம் இல்லைங்கிற கேட்குறக்கா பேசுறதுக்கெல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியுமாண்ணே? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.